ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க ட்ராமாக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம தியாவை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ரதன் சிங் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் கன்னத்துல வந்து கிஸ் பண்ணி ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப கரெக்டா அந்த டைம்ல சாக்ஷி அக்கா வந்து வெளியே இருந்துட்டு தியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. உடனே தியாவும் வெளியே போயிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்ல நீங்க வந்து கேஸ்ல வின் பண்ணிட்டீங்களா, அதனால நான் வந்து உங்களுக்கு சாக்லேட் கொடுக்க வந்தேன் அப்படின்னோட, இல்ல ரதன் சிங் தூங்குறான் அப்படின்னோட தியாவுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு அப்படியே அவளை கூட்டிட்டு பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. அப்பதான் தியாவுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஐயோ, நம்ம ரதன் சிங் வந்து கிஸ் பண்ணோம்ல, அந்த லிப் மார்க் ஒரு கன்னத்துல இருக்கே, அதை போய் நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா வந்து ரூமுக்கு வரா. வந்து பார்த்தா ரதன் சிங் ரூம்லயே இல்ல. வந்து டக்குன்னு ஓடி வந்து ரதன் சிங் எங்க போனா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டே வரா. வந்து பார்த்தா ரதன் சிங் வந்து ஆஃபீஸ்க்கு போகணும், அதனால தான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டு இருக்கான். உடனே தியா இதை எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். உடனே அவன் வந்துட்டு எனக்கு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் விறுவிறுன்னு போயிடுறான். அங்க போனா அங்க இருக்க எல்லாருமே வந்து ரதன் சிங்கை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக நம்மளை பார்த்து சிரிக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் போயிட்டே இருக்கான். அப்போ ஒன்னு தியா இருந்துட்டு நம்ம என்ன பண்றது, ரதன் சிங்க்கு அவமானமா போயிருமே, இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு யாஷ்க்கு கால் பண்றான். உடனே யாஷ் வந்து போனை எடுக்கிறான். அவன் எங்க இருக்கான் அப்படின்னா, அவன் ஃபியான்சியோட வந்து ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவன் ஃபியான்சி சாப்பாடு ஊட்ட வர அதுக்குள்ள இருந்து தியான்ட்டு இருந்து கால் வந்து யாஷ் ரொம்ப பெரிய பிரச்சனை, சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னோன்னு அவளை கண்டுக்க கூட இல்லாம இவட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவன் பாட்டுக்கு எஞ்சி போயிடுறான். இது வந்து அவளுக்கு பயங்கரமா அப்செட் ஆயிருது. அப்புறம் உடனே யாஷ் நேரா ரதன் சிங்கை போய் கட்டி பிடிச்சிடறான். கட்டி பிடிச்சி ரதன் சிங் கங்க்ராச்சுலேஷன், கேஸ்ல வின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இடத்துல இருக்க அந்த லிப் மார்க் வந்து ஒரு கச்சி வச்சு தொடச்சிடறான். உடனே ரதன் சிங் ஒண்ணுமே புரியாம இதுக்காக யாஷ் இப்படி பண்ணிட்டு இருக்கு, விட எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஒன்னு தியா கிட்ட போயிட்டு இந்த கர்ச்சீஃப்ல வந்து அவனோட லிப் மார்க்கை வந்து தொடச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கர்ச்சீப்பை பார்த்து அப்படி சிரிச்சிட்டு இருக்கா. உடனே யார் சொல்றான், என்ன உன்னோட ஆக்டிவிட்டிஸே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவ இருந்துகிட்டு ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு, இந்த மாதிரி என் மனசுக்குள்ள வந்து ரதன் சிங் மேல வந்து லவ் வந்துருச்சு, நான் வந்து அவனுக்கு லவ் யூன்னு சொல்லிட்டு அவனுக்கு கிஸ் பண்ணேன், அந்த லிப் மார்க் தான் வந்து அப்படி ஆயிடுச்சு, அதோட அவன் எஞ்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டான், ஆனா அப்போ அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தான் நான் இதெல்லாம் சொன்னேன், எனக்கு வந்து ரதன் சிங் மேல அவ்வளோ ஒரு லவ் வந்துச்சு, இந்த ஃபீலிங்ஸ் எப்படி சொல்றதுன்னு தெரியல, இது ஒரு வித்தியாசமான ஃபீலிங்ஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லிட்டு இருக்கா. அவனை யாஷ் இருந்துட்டு நீ சீக்கிரமா ரதன் சிங் கிட்ட வந்து உன்னோட லவ் வந்து சொல்லிடு, அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் யாஷ் போயிட்டு பெட்ரூம்ல உட்காந்துட்டு ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே, என்னத்தை வந்து நம்ம ஃபியான்சே பக்கத்துல தான் இருந்தா, நம்ம தியா கூப்பிட்டான்னு உடனே வந்து அவட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி வந்துட்டோமே, இனிமே அவன் என்கிட்ட பேசவே மாட்டா போல, அவன் இனிமே போனே எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு புலம்பிட்டே இருக்கான். அப்ப கரெக்டா வந்து யாரோ வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. உடனே வந்து அவன் வேலைக்காரங்க தான் நினைச்சு இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வேணாம், சாப்பிட மூடு இல்லை, கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே அந்த சாப்பாடு கொண்டு வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து ஒரு குரல் கேட்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க சாப்பிடல அப்படின்னா நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரியே சொன்னோன்னே அவன் வந்து இப்படி திரும்பி பார்க்கறான். பார்த்தா அவளோட ஃபியான்சி தான் வந்து நிக்கிறா. உடனே இந்த மாதிரி என் மேல நீ கோவமா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ பரவாயில்ல, எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஆமா இதுல என்ன இருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன், உங்களை நான் புரிஞ்சுக்காமையா இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரதன் சிங் இருந்துட்டு தியா தியா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். உடனே தியாவும் வராங்க, குடும்பத்துல இருக்க எல்லாரும் வந்துடுறாங்க. உடனே ரதன் சிங் சொல்றான், நான் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தியா சொல்றா, நீ போன மீட்டிங் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு அதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஆமா தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பயங்கரமா சந்தோஷத்துல வந்து தியாவை தூக்கி அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் ரதன் சிங் சொல்றான், இந்த மாதிரி நம்ம வந்து பிரிய போறோம் அப்படிங்கிறத உங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடலாம் வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறான். உடனே தியா இருந்துட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இல்ல இந்த மேரேஜ் லைஃப் நான் முடிச்சுக்க விரும்பல, நான் ரதன் சிங்கோட தான் வாழ விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் விட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ரதன் சிங் இருந்துட்டு தியா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போயிடுறான். கூட்டிட்டு போயிட்டு சொல்ல வர்றான், அவனால சொல்லவே முடியல. இல்ல நாங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாள் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. அவனால சொல்லவே முடியல. இது எல்லாத்தையுமே அத்தக்காரியோட தங்கச்சியும் வந்து வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தியா இருந்துட்டு எப்படி நம்ம ரதன் சிங் கிட்ட லவ்யூ சொல்றது, கவிதையா சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி கவிதைலாம் சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு யாஷ் வந்துடுறான். என்ன தியா லவ் யூ சொல்லிட்டே அப்படிங்கிற மாதிரி, இல்ல நான் வந்து ஏதாவது டிஃப்ரெண்டான முறையில ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு ரெண்டு பேரும் லேப்டாப்ல வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே யாஷோட ஃபியான்ஸே தான் காட்டுறாங்க. அவன் வந்து யாஷோட ரூம் அப்படியே நீட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு. அதுல வந்து யாஷ், தியா, ரதன் சிங் மூணு பேரும் சேர்ந்து எடுத்துட்டு இருக்க போட்டோ தான் இருக்கு. அது தூக்கி ஒரு ஓரமா போட்டுடுறா. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு வந்து யாஷ் வரான். வந்துட்டு என்ன என்னோட ரூம் வந்து நீட் பண்ற போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சேர் ஃபுல்லா வந்து நிறைய துணியா கிடக்கு, அதை போய் எடுத்துட்டு இதெல்லாம் பழசுன்னு சொல்லி ஒதுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஆமா இதெல்லாம் ரொம்ப
பழசாயிடுச்சு. புது ஷர்ட் மட்டும் நான் இந்த மாரி கபோர்ட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அப்படிங்கிற மாரி காட்டுறா. அதுக்கப்புறம் அந்த பழசா போட்டிருக்கால்ல, அதுலருந்து ஒரு ஷர்ட் எடுத்து, இந்த ஷர்ட்ட என்னைக்குமே தூரப்போடக்கூடாது. இது வந்து எனக்கு சென்டிமெண்டலான அட்டாச் ஆன ஒரு ஷர்ட். புரியுதா உனக்கு? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவ அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒரு ஓரமா தள்ளிட்டு, இத வந்து அவன் வந்து ஃபர்ஸ்ட்டா போடுறான். அத பார்த்தோனே அவளுக்கு பயங்கரமா ஒரு மாதிரி ஆயிருது. உடனே சொல்றா, "இது வந்து ரதன் சிங்கும், தியாவும் எடுத்து குடுத்த ஷர்ட்டா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஏய்! நீ ரொம்ப பிரில்லியன்ட்டா இருக்கியே! எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்ச?" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லிடுறான். ரதன் சிங் தியா, ரதன் சிங் தியான்னு எப்ப பார்த்தாலும் யாஷ் சொல்லிட்டே இருக்கிறது வந்து இவளுக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதுக்கப்புறமா நம்ம தியாவ தான் காட்டுறாங்க. அவ ஃபுல் ரூமையுமே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கா. எப்படி அப்படின்னா, பெட்டு ஃபுல்லாவே வந்து இந்த தெர்மாக்கோல் பால்ஸ் இருக்குல்ல, கலர் கலர் பால்ஸ். அத வச்சு ஐ லவ் யூ அப்படிங்கிற மாரி எழுதியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து லேப்டாப்ல வந்து குட்டி குட்டி ஸ்டிக்கர் மாரி வச்சு, அதுலயே வந்து ஐ லவ் யூ அப்படிங்கிற மாரி எடுத்து வச்சிருக்கா. அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி இருக்குல்ல, அதுல வந்து லிப்ஸ்டிக் எடுத்து அதுலயே ஐ லவ் யூ அப்படிங்கிற மாரி எழுதி வச்சிருக்கா. அதாவது ரதன் சிங் உள்ள வந்தோனே அவன் வந்து ப்ரொபோஸ் பண்ற மாரி எல்லாத்துலயுமே வந்து ஐ லவ் யூ அப்படிங்கிற மாரி எழுதி வச்சிருக்கா. அப்ப டக்குன்னு வந்து ரதன் சிங்கும் உள்ள வந்துடுறான். இது எல்லாத்தையும் பார்த்தோனே வந்து அவனும் ஷாக் ஆகி நிக்கிறான். அதுக்கப்புறம் தியா இருந்துட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிற மாரி ப்ரொபோஸ் பண்ணிடுறா. உடனே 2 பேருமே இப்படி ஹார்ட் மாரி கையில வச்சுட்டு இப்படி பாக்குறாங்க. டக்குன்னு பார்த்தா அது கனவு. தியா வந்து ஐயோ இது கனவா அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரதன் சிங் வந்துட்டு ரூம்குள்ள வரலான்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ண வருவான். அதுக்குள்ள அவனுக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்துரும். உடனே அதை பேசிட்டே வெளியே வந்துருவான். அப்போ அங்க இந்த டைம்ல வந்து மீசக்காரன் இருக்கான். அவன் வந்துட்டு இப்போ எனக்கு உன்னோட லேப்டாப் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணும் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டோன்னே, ரூம்ல தான் இருக்கு போய் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். உடனே இந்த மீசக்காரன் ரூம்குள்ள வரான். ஒரே இருட்டா இருக்கு. தியா வந்து ரதன் சிங் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருந்திருப்பா. உடனே கரெக்டா மீசக்காரன் வந்துருவானா, இவன் வந்து ஒரு டேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பா. ஐயோ இவங்க ஏன் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பக்கத்துல வந்து ஒரு ஸ்கேட்டிங் போர்டு இருந்திருக்கும். அது தெரியாதனமா தியா வந்து தள்ளி விட்டுருவா. உடனே மீசக்காரன் இருட்டுக்குள்ள வேற வரானா, டக்குன்னு வந்து அந்த ஸ்கேட்டிங் போர்ட்ல இருந்து வழுக்கிக்கிட்டே போய் விழுந்து எல்லா டெக்கரேஷனுமே வந்து கொலாப்ஸ் பண்ணிடுறான். அவன் இருந்துட்டு கீழ மேல விழுந்ததுல அடிபட்டு அந்த ரூம விட்டு வெளிய போயிடுறான். அப்புறம் அந்த இடத்துக்கு ரதன் சிங் வரான். "இது என்னோட ரூமா? எதுக்காக இப்படி குப்பையா இருக்கு? என்னதியா நீ பண்ணி வச்சிருக்க? ஐயோ! ஃபர்ஸ்ட் வா இந்த ரூம ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுவோம். இப்படி இருக்கிறது எனக்கு பார்க்க பிடிக்கவே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ரூம வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே கால் ஸ்லிப் ஆயி பெட்ல வந்து விழுந்துடுறாங்க. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரதன் சிங் இருந்துட்டு, "என்னது நீ இப்படி கண்ணாடில வந்து இப்படி லிப்ஸ்டிக் வச்சு எழுதி வச்சிருக்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "அதுல என்ன யூன்னு எழுதியிருக்க? எதுக்காக அப்படி எழுதியிருந்த?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அ இல்ல ரதன் சிங், ஐ ஐ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. ஐ லவ் யூன்னு சொல்லாம, ஐ தேங்க் யூ அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் தியா இருந்துட்டு யாஷ் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றா. உடனே யாஷ் வந்து விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். தியா ஒரே இதா பளிச்சுன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. அதுதான் நல்லது அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த யாஷோட ஃபியான்சி இருக்கால்ல, அவ வந்துட்டு அத்தைக்காரிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. இந்த மாரி வந்து எனக்கு கல்யாணம்னா இப்படிதான் பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்கு. அதுபடியே பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம்னா, அத்தைக்காரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம தியாவ தான் காட்டுறாங்க. அவ வந்துட்டு கிச்சன்ல வந்துட்டு இந்த மாரி ரதன் சிங்க்கு சமைக்கலாம். அவனுக்கு பிடிச்ச டொமேட்டோ ரைஸும், சாலடும் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிச்சன்ல சமைக்க ஆரம்பிக்க போறா. அப்ப அந்த டைமுக்கு அத்தைக்காரி வந்துட்டு, "இந்த மாரி என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டோம்னா, "இல்ல ரதன் சிங்க்கு வந்து என் கையாலே சமைச்சு குடுக்க போறேன். ஆஃபீஸ்ல நெறைய ஒர்க் பண்ணிட்டே இருக்கான்ல. அதனால வந்து சர்ப்ரைஸா நான் இப்படி பண்ண போறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அத்தைக்காரி வந்து இடத்த விட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அத்தைக்காரி தங்கச்சியும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா யாஷோட ஃபியான்சி வந்துடுறா. இந்த மாரி நான் யாஸ்க்கு சமைக்கணும்னு நினைக்கிறேன். நான் போய் கிச்சன யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படின்னோனே, இல்ல தியா ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கா. நீயும் போ அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஓகே அப்படிங்கிற மாரி யாஷோட ஃபியான்சி வந்துட்டு தியா கிட்ட சொல்றா. இந்த மாரி நான் யாஷ்க்கு வந்து சர்ப்ரைஸா சமைச்சு குடுக்க போறேன். நான் கிச்சன யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படின்னு கேட்டோனே, தியா சொல்றா, நானும் ரதன் சிங்காக தான் சர்ப்ரைஸா சமைச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, தியா வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டா ஹாப்பியா சமைச்சுட்டு இருக்கா. அந்த யாஷோட ஃபியான்சி இருந்துட்டு ரொம்ப தியா வந்து மட்ட தட்டி பேசுற மாரியே ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்கா. தியா வந்து இப்படி என்ன நீங்க என் கூட போட்டி போட்டு சமையல் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ண போறீங்களா? அப்படிங்கிற மாரியே அந்த ஃபியான்சி கேட்டோனே, அ யா தியா இருந்துகிட்டு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. இந்த யாஷோட ஃபியான்சி என்ன பண்றா அப்படின்னா, தியாவ சமைக்கவே விடாம ரொம்பவே வேணும்னே போய் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தியா வந்துட்டு சப்பாத்தி போட்டுட்டு இருக்கா. அப்போ உடனே யாஷோட ஃபியான்சி சொல்றா, "இந்த மாரி உங்களுக்கு ஒழுங்காவே ஷேப் வர மாட்டேங்குது. நான் வேணா போட்டு தரட்டுமா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இல்ல இல்ல நானே தான் எல்லாமே பண்ணுவேன் ரதன் சிங்காக." அப்படிங்கிற மாரி சொல்லி அவளும் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் வந்து யாஷோட ஃபியான்சி வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. ரதன் சிங் வந்து ஹோட்டல்ல இருக்கான். அப்போ இருந்துட்டு ஒரு வேலைக்காரன் வந்து இந்த மாரி உங்க ஒய்ஃப் வந்து ஃபுட் குடுத்து விட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "என்னது தியா சமைச்சு குடுத்து விட்டுருக்காளா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதில ஜிலேபி இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பான். அப்போ தியா இருந்துட்டு ஃபோன் பண்ணுவா. இந்த மாரி ரதன் சிங் நான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி குடுத்தேன். உனக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, ஐயோ! தியா ஜிலேபி வந்து செம்ம டேஸ்ட்டா இருக்கு. வேற லெவல் டேஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே தியா இருந்துட்டு முழிக்கிறா. நம்ம எப்போ ஜிலேபிலாம் பண்ணோம். நம்ம ஸ்வீட் எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற மாரி அவளும் முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரதன் சிங் என்ன பண்றான் அப்படின்னா, தியா குடுத்து விட்ட எல்லா ஸ்வீட்ஸையும் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கான். அப்ப தியா அந்த இடத்துக்கு வந்துட்டு, "இந்த ஜிலேபி நம்ம குடுக்கவே இல்லையே!" அப்படிங்கிற மாரி அத எடுத்து சாப்பிடுறான். டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த டிஃபன் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் இருக்கும். ஓப்பன் பண்ணி படிச்சு பார்த்தா, சம்மந்தமே இல்லாம நம்ம வெட்டிங் வந்து இந்த டெஸ்டினேஷன்ல நடக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் எழுதியிருக்கு அப்படின்ட்டு 2 பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் தான் தியா யோசிக்கிறா, இது நம்ம எழுதுன லெட்டரே இல்லையா? அப்போ யாஷோட ஃபியான்ஸே பண்ணதும், நம்ம பண்ண ஃபுட்டும் மாறிடுச்சு போல அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே யாஷையும், யாஷோட ஃபியான்ஸையும் காட்டுறாங்க. உடனே யாஷோட ஃபியான்ஸே வந்து உட்காந்து, "நான் உங்களுக்காக சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, யாஷோட ஃபியான்ஸிக்கு வந்து அத்தைக்காரி ஃபோன் பண்ணி, இந்த மாரி டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவ ரொம்பவே ஹாப்பியா, யாஷ் நம்மளுக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். நம்ம அதுக்கப்புறம் ஹனிமூன் போணும், இங்க போணும், அங்க போணும் அப்படிங்கிற மாரி ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல பேசிட்டு இருக்கா. அப்போ உடனே யாஷ் சொல்றா, "எனக்கு வந்து ரொம்ப கிராண்டா பண்றதெல்லாம் பிடிக்காது. என்னோட சேலரிக்கு ஏத்த மாரி ரொம்ப சிம்பிளா பண்றது தான் எனக்கு இஷ்டம்" அப்படிங்கிற மாரி அவன் சொல்லுவான். உடனே அதுக்கு அவ ஃபியான்ஸே இருந்துட்டு சொல்லுவா, "நீங்க ஃபர்ஸ்ட்டு எதுக்கு அந்த போலீஸ் வேலைலாம் பார்த்துட்டு இருக்கீங்க? இவ்ளோ பெரிய பிசினஸ் இருக்குல்ல. அது நீங்க வந்து ரதன் சிங்கோட பார்ட்னர் ஆகி பிசினஸ பண்ணலாம்ல. எதுக்காக இப்படி நீங்க போலீஸ் வேலையில இருந்துட்டு இருக்கீங்க? சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு இந்த போலீஸ் வேலைய விடுங்க. எனக்கு பிடிக்கவே இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அது வந்து யாஷ்க்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்ல. "தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீ தலையிடாத" அப்படிங்கிற மாரி அவனும் வந்து மூஞ்சில அடிச்ச மாரி பேசிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே தியாவ தான் காட்டுறாங்க. அவ நடந்து வந்துட்டு இருக்கும்போது சாக்ஷி அக்கா வந்து யார்கிட்டயோ ஃபோன்ல வந்து இந்த மாரி யாஷ்க்கு வந்து மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது வாங்கணும், இங்கெல்லாம் போணும் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கா. உடனே தியா இருந்துட்டு அத்தைக்காரிட்ட போய், "இந்த மாரி யாஷ்க்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கும்போது அத்தைக்காரி சொல்றா, "நீங்க தான் உங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பையே வந்து வெட்டி விட்டுறலாம்னு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்களே. அப்ப எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? எப்படியும் இந்த வீட்ட விட்டு நீ ஒரு நாள் போறவ தானே" அப்படிங்கிற மாரி அத்தைக்காரி பேசினோனே வந்துட்டு, "இல்ல நான் வந்து ரதன் சிங் வந்து ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து விட்டு போக கொஞ்சம் கூட மனசே இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நீ உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே தேவை" அப்படிங்கிற மாரி சொல்லி கால்ல விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு போறா. அதுக்கப்புறம் வந்து தியா வந்து ரூம்ல உட்காந்து ரதன் சிங்கோட ஷர்ட்ட வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து அத்தைக்காரியோட தங்கச்சி வந்துட்டு, "இப்படிலாம் பண்ணா போதுமா? உன்னோட லவ்வ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வேணாமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒரு ஐடியாவ குடுத்துட்டு போயிடுறா. உடனே தியா அந்த ஐடியா படி என்ன பண்றா அப்படின்னா, ஒரு வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு, அவ மனசுல என்னலாம் இருக்கோ அத ஃபுல்லா வந்து இந்த வீடியோல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அத்தைக்காரி வந்துட்டு எல்லாரையும் ஒரு பூஜைக்கு வர சொல்லி ஒரு சடங்கு செய்ய சொல்லுவா. என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு கோல்டு செயின குடுத்து, இத வந்து இந்த குடத்துல கட்டி வைக்கணும். இது ஒரு சடங்கு. அதுக்கப்புறம் வந்து நெல்லு குடுத்து, அத வந்து ஒரு மண்ணுல வந்து வளர்க்க சொல்லி ஒரு பாத்திரத்துல வந்து மண்ணெல்லாம் நிரப்பி அத குடுத்துருப்பா. அதுல வந்து எல்லாரும் வந்து உட்காந்து மண்ணெல்லாம் நிரப்பி வைப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னா, தியா, யாஷோட ஃபியான்சி, சாக்ஷி அக்கா, அதுக்கப்புறம் தியாவோட அக்கா. இவங்க 4 பேர் வந்து இந்த சடங்கு செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து தியா ரூமுக்கு போயிட்டு ரதன் சிங் எப்போ வருவான், அந்த வீடியோவ வந்து சர்ப்ரைஸா போட்டு காட்டணும், ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அத்தைக்காரி தான் காட்டுறாங்க. அவ வந்து பூஜை ரூம்ல நின்னுட்டு இருப்பா. இந்த மாரி தியா வந்து ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்றா. ஆனா ரதன் சிங் வந்து இத எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவான்னு தெரியல. முன்னாடியே வந்து தியா வந்து இவள லவ் பண்றா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, எல்லாரோட செயினையும் ஒரு சடங்கு செய்றதுக்காக வச்சிருப்பாங்கல்ல, அந்த பானைய தூக்கி அத்தைக்காரி வந்து வேணும்னே கீழ போடுறா. உடனே ரதன் சிங் வந்துட்டு, "இருங்க நான் எடுத்து தரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து குடுப்பான். அப்போ அந்த செயினையும் எடுக்கும்போது அதுல உள்ள பார்த்தா ஒரு சைடு ரதன் சிங்கோட ஃபோட்டோவும், ஒரு பக்கம் தியாவோட ஃபோட்டோவும் இருக்கும். பார்த்தோன்னா ரதன் சிங்க்கு வந்து ஒரு மாதிரி ஆகிருது. எதுக்காக தியா நம்மளோட ஃபோட்டோவ வச்சிருக்கா? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு எல்லாத்தையுமே நெனச்சு பார்க்குறா. அதாவது தியா வந்து லவ் யூ சொல்ல வர்றத வந்து சொல்ல முடியாம போனால்ல அந்த இது. அதுக்கப்புறம் வந்து கன்னடல வந்து யூன்னு மட்டும் எழுதியிருக்கும். ஐ லவ் யூங்கிறது அழிஞ்சிருக்கும்ல. அதெல்லாம் வந்து நெனச்சு பார்க்கும்போது, அப்ப தியா நம்மள லவ் பண்றாளா? அத சொல்றதுக்காக தான் இப்படி வந்தாளா? அப்படிங்கிற மாரிலாம் வந்து ரதன் சிங்க்கு வந்து எல்லாமே புரிஞ்சிருது. உடனே ரதன் சிங் வந்துட்டு ரூமுக்கு போகாம ஆஃபீஸ்க்கு போய் உட்காந்துட்டு, "இத நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்? தியா என்ன லவ் பண்றாளா? இப்ப நான் இத என்ன பண்றது? அவ இப்படி ப்ரப்போஸ் பண்ணா நம்ம என்ன பதில் சொல்றது?" அப்படிங்கிற மாரி பயங்கரமா கன்ஃப்யூஷன்ல புலம்பிட்டே இருக்கான். தியாவும் கால் பண்ணிட்டே இருக்கா. இவன் வந்து எடுக்கவே மாட்றான். அதுக்கப்புறமா பூஜை அறைக்கு வந்துட்டு, "இந்த மாரி எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல" அப்படிங்கிற மாரி புலம்பிட்டு இருக்கும்போது, மீசாக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, "நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கியா? வா நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படிங்கிற மாரி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த பார்ட்ட முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.